because we are kings and our words matter. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும்
உலகெங்கிலும் இருந்து தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற நம்முடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எப்போதும் எல்லாத்துலேயும் ஜெயம். ஜெயம்னு நமக்கு எழுதியாச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. ரிசல்ட் இனிமே தான் வரணும் இல்லை, ஏற்கனவே சொல்லியாச்சு ரிசல்ட். நமக்கு ஜெயம். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் நம்முடையது. அதுதான் பைபிள் சொல்லி. ஜெயம் நம்முடையதுன்னு சொல்கிறதுக்கு தான் பைபிள், பார்க்கலான்னு சொல்கிறது இல்லை. ஜெயம் நம்முடையது, முடிவு பண்ணியாச்சு. அப்போ வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கணும்? ஒரு 2 ரவுண்டு போயிட்டு அப்புறம் ஒன்றும் முடியலன்னு விட்டுறக்கூடாது. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம ஜெயித்த பிறகு தான் கேம் முடியுது இல்லையா? பிளே டில் யூ வின். ஜெயிக்கிற வரைக்கும் விளையாடணும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிற வரைக்கும் விளையாட போகிறோம். ஏன்னா ஜெயிக்கிறது நாம தான் எழுதி வச்சுருக்கோம். நடுவில் வந்து இந்த போராட்டம் நடக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறது யாரு? நம்ம தான். ஜெயிக்கிற வரைக்கும் முடியலன்னு அர்த்தம். நம்பிக்கை இழக்கக்கூடாது, தோண்டு போகக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. தோல்வி ஒரே விதத்தில் தான் வர முடியும். நாம் வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு பேசாமல் விட்டாதான் தோல்வி வரும். தோல்வி நமக்கு இல்லை, ஜெயம்தான் நம்முடையது என்பது விசுவாசித்து தொடர்ந்து நாம் நிற்க வேண்டும், ஜெயத்தை எடுக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள்
ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவா. உண்மை தேவன் நீ, உருக்கம் நிறைந்தவா. என்னை காப்பவா, உறங்குவதில்லையே. என்னை காப்பவா, உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவா. நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவா. வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவா. நம்பிக்கை தேவனே, நன்மை தருபவா. வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். வார்த்தையை அனுப்பியே பாதை நீக்குவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவா, அகிலம் படைத்தவா. அற்புதம் செய்பவா, அகிலம் படைத்தவா. யுத்தத்தில் வல்லவா, மீட்பார் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவா, மீட்பார் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும்
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உந்தன் முன்பாய் பணிந்து வணங்கியே தொழுவோம். துதியின் கீதம் இசைக்க அல்லேலூயா என்றொலிக்க இசைக்க அல்லேலூயா என்றொலிக்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இசைக்க அல்லேலூயா என்றொலிக்க அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உள்ளங்களையும் கரங்களையும் காத்திருக்க நேராக கர்த்தரை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கிற தேவன் அவர், ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஸ்தோத்திரம் தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படி இருக்கிறீர். எங்களுக்கு குறைவில்லை. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல எங்களுக்கு குறைவே இல்லை. நீர் எங்கள் மெய்ப்பராய் இருக்கிறீர். மீட்பர் மட்டுமல்ல, மெய்ப்பருமாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்தவைகளை அறிந்து கொள்ளும்படியா மனக்கண்களை திறக்கிறார். உள்ளங்கள் ஆச்சரியத்தால் நிரம்பட்டு எங்களுக்காக எதையெல்லாம் செய்து முடித்திருக்கிறீர் என்பதை காணும்படியாக, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படியாய் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருகிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ள எங்களுக்கு நடத்துகிறபடி ஆளுக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனம் மகிமை துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கடந்த பல வாரங்களாக கிருபை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக கிருபையிலே வாழ்வது என்பதை குறித்து, லிவிங் பை கிரேஸ் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறோம். இதிலே கடந்த சில வாரங்களாக கிருபையும் விசுவாசம் என்கிறதை குறித்து போதித்தேன். ஏனென்றால் எபேசியர் 2:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. எப்படி ரட்சிக்கப்படுறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. கிருபை என்கிறது மனுஷர் மீது தேவன் காட்டும் தயவு. விசுவாசம் என்பது மனுஷர் தேவனுக்கு காட்டும் பிரதியுத்திரம். கிருபை என்பது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார் என்பதை குறித்தது. விசுவாசம் என்பது அதை குறித்து நாம் என்ன பண்ணுறோன்றது. கர்த்தர் செய்தது குறித்து நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் விசுவாசம். அப்போ இப்படி தான் ரட்சிப்பு நடக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே இப்படி தான் நடக்குது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான். கடவுள்கிட்ட எதை பெற விரும்பினாலும், எதை பெறுவதானாலும் அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நடைபெறுகிற ஒன்று. இதுதான் வேத வசனத்தின் பிரின்சிபல். ரட்சிப்பை பெறுறது போல தான் எல்லாத்தையும் பெறுறோம். அப்படின்னு சொன்னால் எப்படி? கடவுள் எல்லாத்தையும் தர்றாரு, கிருபையினாலே தர்றாரு, நாம் விசுவாசத்தினால எடுத்துக்கொள்கிறோம். அவர் நிறைய தந்து நம்ம கொஞ்சோடு விசுவாசம் காமிக்கலன்னா, எவ்வளோ தந்திருந்தாலும் கொஞ்சத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு நிறைய விசுவாசம் இருந்து அவர் ஒன்றுமே தரலைனாலும் நாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை நிறைய தந்திருக்கிறது, அதுதான் கிறிஸ்தவ போதனை. விசுவாசம் எடுத்துக்கொள்ள வேணும். இது என்ன தரப்பட்டிருக்கிறது என்று போதிக்க எடுத்துக்கொள்ளுகிற விசுவாசம் மக்களுக்குள்ள உண்டா. எனக்காக தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்காக பேங்க்கில் இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க யாருன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் முதல்ல ஒரு மாதிரி இருக்கும், வச்சுருக்காரா என்னன்னு தெரியல, சும்மா சொல்கிறாரா இவர், யாரு கண்டா இதே ஒன்று சொல்லிட்டு போனாலும் போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்புறம் கேட்க என்ன இவ்வளோ சொல்கிறாரு, இல்லாமலா சொல்லுவார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் போய் அதை வெரிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்குரிய டாக்குமெண்ட்டை கேட்க ஆரம்பிப்பீங்க, எனக்கு பேரில் ஏதாவது இருக்காங்க அப்படின்னு. இருக்குன்னு தெரிஞ்சவொன்னே சும்மா இருப்பீங்களா? உடனே செக் எழுத ஆரம்பிப்பீங்க. அதுதான் ஜெபம், அதுதான் கேட்கறது. ஏன் கேட்குறோம்? இல்லாத ஒன்றை இனிமே அவர் யோசித்து பார்த்து தரலாமா இல்லையான்னு பார்த்து தரதுக்காக கேட்கல. ஜெபம் அப்படி இல்லை, இருக்கிற ஒன்றை கேட்குறோம். அவர் எனக்காக போட்டு வச்சிருக்காரு, அதனால கேட்குறேன். ஏற்கனவே டெபாசிட் ஆகிருக்கு, அதனால நான் கேட்குறேன். அதுதான் ஜெபம். சிலர் கர்த்தருடைய கையை முறித்து அப்படியே சிங்காசனத்தை ஆட்டி, அவர் தராதவரை, தர விருப்பம் இல்லாதவரை ஆட்டி அசைச்சி என்னத்தையாவது பண்ணி அவர்கிட்ட பிடிங்கிடலாம். உபவாசம் பண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுது என்னத்தையாவது பண்ணி அவரை தர வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. கிடையாது, தேவையே இல்லை. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதனால் நீங்கள் அழ வேண்டியதில்லை, கதற வேண்டியதில்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டம் வேண்டியதில்லை, உபவாசம் கூட இருக்க வேண்டியதில்லை. உபவாசம் வேறு எதுக்கு இருக்கிறோம்? கர்த்தரோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு, கர்த்தருடைய காரியங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளுறதுக்கு உபவாசம் நமக்கு உதவுகிறது. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உபவாசம் இருக்கிறனால தான் கர்த்தர் தர்றாருன்னு சொன்னால் அது தப்பு. அவர் நீங்கள் உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி தந்துட்டார். அதனால் உங்கள் உபவாசம் அப்படி இருந்தீங்கன்னா அது வேஸ்ட், அது இல்லைங்களா?
ஆகவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். சுகமும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு குறிப்பாக பரிசுத்தத்தை பற்றி பேச போகிறேன். எப்படி கிருபை வந்து பரிசுத்தத்தை உண்டாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி காண்பிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்படிலாம் கிருபையை போதிச்சா எல்லாரையும் அவுத்து விட்டா மாதிரி ஆகிடுவாங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிவிட்டு கத்தடி கிருபை, நீங்கள் ஒன்றும் சட்டம் பேசாதீங்கன்னுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்யா, கொஞ்சம் சட்டம் போடணும், சபையில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை விதிக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும், அப்போ தான் ஒழுங்காக இருப்பாங்க ஜனங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் கிருபை, கடவுளுடைய கிருபைன்றுவாங்க. இல்லைன்னு காமிக்கிறேன் எப்படி கிருபை வேலை செய்யுது, எப்படி பரிசுத்தத்தை அது உண்டாக்குகிறது. ஹவ் கிரேஸ் ப்ரொடியூசஸ் ஹோலினஸ் என்கிறத இன்றைக்கு காண்பிக்க போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த தெய்வீக சுகத்தை பற்றி சொல்லிட்டு தான் அதுக்குள்ளே நுழையணும். ஏன்னா இது சொன்னால் தான் அதனுடைய கனெக்ஷன் நல்லா வரும் பாருங்கள். ஏன்னா கிருபையும் விசுவாசமும் எப்படி செயல்படுதுன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லி தான் அதுக்குள்ளே நுழையணும். அதனால தான் யாக்கோபுக்கு திருப்ப சொன்னேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு ஒரு பெரிய சபையின் போதகர். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பெந்தெகோஸ்து நாளிலே 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அந்த சபைக்கு தான் இவர் தான் போதகர். 3000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் சேர்க்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட கிடுகிடுன்னு 8000 பேருக்கு வளர்ந்துருச்சு சபை. கூட இன்னும் அதிகம் சேர்க்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எருசலேமே கதிகலங்கிற அளவுக்கு, ஊரையே தலைகளாக்குற அளவுக்கு ஒரு ஊழியம் நடக்குது. அத்தனை 1000 மக்கள் அங்கே கூடுறாங்க. அதுக்கு ஒரு போதகராக இருக்கிறார். சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அவர்கள் உடம்பு சரியில்லாமல் போகும்போது, சுகமில்லாமல் போகும்போது என்ன பண்ணணும்னு எழுதுகிறார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், அப்படின்னா சபையாருக்கு எழுதும்போது சொல்கிறார், உங்களில் ஒருவருக்கு வியாதி எதாவது வந்ததுன்னா சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அப்படின்னா இருக்கிற 10,000 பேரும் இருக்கிற வர்ற தலைவலி வயிற்று வலிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாஸ்டரை உடனே வாங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லலை. சிலர் அப்படி நினச்சிக்கிறாங்க. அதனால் இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். 24 மணி நேரம் ஃபோன் நம்பரை நாங்கள் வச்சுக்கிட்டு சபை விசுவாசிகளுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஏதாவது ஒன்று எங்களை கால் பண்ணுங்கள், நான் உடனே வந்துடுவோமாக்கும். இது வந்து நம்ம ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி. இவங்க கால் பண்ண நம்ம உடனே ஓடி வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுமா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. அப்படி 10,000 பேருக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது. அது நல்லதும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஜனங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் தலைவலிக்கும் வயிற்று வலிக்கும் கூப்பிட்டுருங்கன்னு ஒன்றும் சொல்லலைங்க. சபை மூப்பர் வந்து உடனே ஜெபம் பண்ணால் தான் சரியாகும் அப்படின்னு ஒன்றும் வேதம் போதிக்கலை. இன்னும் கேட்டால் நிறைய பேர் 14ஆம் வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 13லேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம். நிறைய நேரத்தில் முன்னையும் பின்னையும் கொஞ்சம் பார்த்தாலே விளங்கிடும், கண்ணு திறந்துடும். அதனால் 14 வாஸ்தவம். இப்போது உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானான்னு இருக்குது. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், அதாவது வியாதியாவது எந்த கஷ்டமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். என்ன பண்ண கடவன்? அதனால் எங்கிட்ட வர ஆளுங்களாம் முதல்ல நான் கேட்குறேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? இல்லைங்க, அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணி. என்கிட்ட ஏன் வரைக்கும் ஜெபம் பண்ணலாம்? நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண கொடுக்க மாட்டாரா? நிறைய பேருக்கு என்னன்னா, இவங்க ஜெபம் பண்ணால் ஒன்றும் நடக்காதுன்ற நிச்சயம் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்படி வந்ததோ தெரியல. சில நேரத்தில் சில பிரசங்கங்கள் அப்படி இருக்குது. எங்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, எனக்கு பண்ணுங்க, நான் வந்து உங்களை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அது அவங்க அப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. பட்டு அப்படி வந்துடுது, அப்படி கேரி ஓவர் ஆகிடுது. ஜனங்க என்ன நினச்சிட்றாங்க, எதுவும் ஒன்றா அவர்கிட்ட போயிடுவோம், அந்த சகோதரர், அந்த ஐயா, அந்த பாஸ்டரு, இந்த சபை, அங்கே போனால் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஆயிடுறாங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தி ட்ரெண்ட். அது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ண கடவன். அப்படின்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு அர்த்தம். இங்கே ஏன் அப்போ சபையின் மூப்பரை அழைப்பானாக அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்குது? ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைப்பானாக ஏன் சொல்லியிருக்குது? ஏன்னு சொன்னால், இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒருவன் சில நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள அவனுக்கு சில தடைகள் இருக்கிறது. சில முடியாமல் இருக்கிறான், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான். ஆகவே அவனுக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. இன்னொரு ஆள் வந்து அவனுக்கு இதை பெற்றுக்கொள்வதுக்கு ஏதுவாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சபையின் மூப்பரை கூப்பிட்றாங்க. சபையின் மூப்பரை வரவழைப்பானாகன்னு சிலர் என்ன நினச்சிட்றாங்க, மூப்பர்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் வரம் இருக்குது, அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் வல்லமை இருக்குது, அவர் வந்து அவர் கையை வச்சார்னா எனக்கு சுகமாயிடும், இப்படிலாம் நம்புறாங்க பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவர் செஞ்சாருன்னா சுகமாகும் அப்படின்னு. சிலர் நினைக்கிறாங்க, மூப்பர்கள் அது ஒரு குரூப்பாக வந்தாங்கன்னா நம்ம ஒரு ஆள் கேட்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு 10 பேர் போய் கேட்டால் உடனே ஆண்டவர் கொடுத்துருவாராக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கர்த்தர் உங்கள் மெஜாரிட்டியெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்லை. அவர்
நீங்கள் கும்பலாக போய் கேட்கறதுனால ஒன்றும் தர்றதில்ல. கும்பலாக நம்ம ஜெபம் பண்ணலாம், கூட்டமாக ஜெபம் பண்ணுறது அதெல்லாம் நல்லது தான். ஆனால் இப்படி ஜெபம் பண்ண தான் தருவார், நான் போய் கேட்டால் தரமாட்டாருன்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் கேட்டாலே தருவார். இங்கே என்ன இஷ்யூனா, இந்த மூப்பர்கிட்ட ஏதோ வர இருக்குது, அல்லது மூப்பர்கள் வந்தால் கொஞ்சம் பவர் அதிகமாகும், அவங்கெல்லாம் சேர்த்து கேட்டால் கிடைக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. எதுக்கு மூப்பரை வளைவரப்பானாக? மூப்பர்னா யார்? சபையில் போதிக்கிறவர். அவர் சில உதவிகளை இவனுக்கு பெற முடியாமல், சுகத்தை பெற முடியாமல் தவிக்கிற இவனுக்கு, அதனால தான் மூப்பரை வரவழைக்கலாம். ஜெபம் பண்ணியிருக்கிறான், ஜெபம் பண்ணி சரியா ஆகலை, அதனால தான் சபையின் மூப்பரை வரவழைக்கலாம். ஏன்னா வேற ஏதோ இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூவில் அந்த காரியத்தில் இந்த போதகர் அவனுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார். அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க, 14ஆம் வசனம் நடுவில் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? அவங்க மூப்பர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அவங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண. இப்போ எண்ணெயை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுற, எல்லாத்த பற்றியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது பாருங்கள். எல்லா குப்பையும் அகற்றிட்டு தான் விஷயத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. எண்ணெய் பூசின உடனே நிறைய இடத்துல பாருங்கள், நான் போயிருக்கேன், ஆந்திராலாம் போனால் எல்லாம் ஒரு எண்ணெய் பாட்டிலோட தான் மீட்டிங்க்கு வர்றாங்க. ஒரு மீட்டிங்கு போனால் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. அதில் ஆயிரக்கணக்கான பேர் எண்ணெய் பாட்டிலோட வந்திருக்கிறாங்க. இறங்கி காருக்கு போகலான்னு நிற்கிறேன், வரிசையாக நிற்கிறாங்க எண்ணெய் பாட்டில் வச்சுக்கிட்டு. தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்குது. சில இடங்களில் போயிருக்கேன், எண்ணெய் பாட்டில் கொண்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்கன்னாங்க. நான் கேட்டேன், எண்ணெய்க்கு ஜெபமா உங்களுக்கு ஜெபமா? எனக்கு தான். ஏன் நான் எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் பூசிக்குவேன். நாங்கள் எண்ணெய் என்ன ஒரு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஜெப எண்ணெய், இதை எடுத்துகிட்டு போய் நான் தெளிப்பேனாக்கும், இதை எடுத்துகிட்டு போய் நான் பூசுவேனாக்கும், இதை எடுத்துகிட்டு போய் இப்படி போட்டோன்னு ஜெபம் பண்ணி கொடுத்தனால என்னமோ. இதெல்லாம் பைபிளில் கிடையாது பாருங்கள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். இல்லை சொல்லியிருக்கியா எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள்னா இவங்க போய் எண்ணெயெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களா? ஜெப எண்ணெய் வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்களா? எண்ணெயை பூச சொன்னாங்களோட எண்ணெய்க்கு ஜெபம் பண்ண சொல்ல. ஹலோ, அதனால தான் நான் கேட்குறது, எண்ணெய்க்கு ஜெபம் வேணுமா உங்களுக்கு ஜெபம் வேணுமா? சில நேரத்தில் எண்ணெயை எடுத்து பூசி விட்ருவேன் பேசாமல். ஆனால் சும்மா பூசி விடுறதில்ல, சொல்கிறது என்ன சொல்லுவேன், இந்த எண்ணெய் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்னு எழுதியிருக்குது. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. நான் இந்த எண்ணெயை பூசும்போது அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார். இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை, வியாதிப்பட்ட சரீரத்தை உயிர்ப்பித்து இந்த மரணப்படுக்கையில் அல்லது வியாதி படுக்கையில் இருக்கிறவனை தூக்கி எழுப்பி உட்கார வைப்பார், நிற்க வைப்பார், சுகமாக்குவார் என்பதை விசுவாசிங்கள்னு சொல்லி தான் பூசுகிறேன். அப்போ எண்ணெய் பூசின்றதுல அர்த்தம் இருக்குது. சும்மா எண்ணெய் பூசி இல்லை, எண்ணெயில் எதுவும் இல்லை. சிலர் சொல்கிறாங்க, சிலர் போதிக்கிறாங்க பாரு, சில காமெண்ட்ரிஸ் எல்லாம் அப்படி இருக்குது. எண்ணெயில் அது ஒரு மருந்து மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். என்ன காமெண்ட்ரி பாருங்கள். இதெல்லாம் இந்த டேபிள் கால் ஒன்று சின்னதாக இருந்ததுன்னா வைக்கிறதுக்கு தான் உதவும்னு நினைக்கிறேன். இந்த சில புஸ்தகங்கள்லாம் இருக்குது பாருங்கள், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எண்ணெய் எதுக்கான்? அதில் மருந்து வஸ்துக்கள் இருக்கிறது, அதனால தான் பூசினார். அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்தே வாங்கி போட்டுக்கலாமே, யார் வேணான்னு சொன்னது? இதுக்கு என்ன நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துகிட்ட பூசிட்டு இருக்கிறது? ரியல் மருந்தே வாங்கி போட்டுக்கலாமே. எண்ணெய் பூச கடவுள்னா மருந்து இருக்கிறதுனால பூச சொல்லலை. அதில் அது பரிசுத்தாவியின் கிரியைக்கு அடையாளமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குது பாருங்க. அப்போ ஏன் அதை பண்ணுறாங்க? ஏன் எண்ணெயை எடுத்து பூசி ஜெபம் பண்ணுறாங்க? சும்மா ஜெபம் பண்ண சுகமாகதா? ஏன்னு சொன்னால், இந்த மனுஷன் வியாதிப்பட்டிருக்கும் போது ஒருவேளை வியாதியினுடைய மிகுதியினால, ரொம்ப வியாதியாக இருக்கிறதுனால, சில நேரத்தில் என்ன ஆகிடுது, பெரிய வியாதிகள் அல்லது பெரிய கஷ்டங்கள் வரும்போது டாக்டரே சொல்லிடுற ஒன்றும் முடியாது, இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும், அது பெரிய ஆப்ரேஷன் ஆகும், இப்படி ஆக்கும், ஆபத்தாக்கும், எதையா ஒன்று சொல்லி விடுறாங்க இல்லையா? அப்போ அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்குள்ள என்ன ஆகிடுது, பயம் ஆகிடுது. அந்த நேரத்துலேருந்து வேற ஒன்றையும் யோசிக்க முடியல. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், உன் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதி விலகுவேன் மனசுக்கு வராது. எது மனசுக்கு வரும்? செத்துருவோமோ, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் என்ன பண்ணுறது, இப்படி தான் யோசனைக்கு வரும் பாருங்க. ஒருவேளை சில நேரத்தில் வியாதியின் மிகுதியினால ஒரு மனுஷன் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களையும் இந்த சுகத்தை குறித்த காரியங்களையும், கர்த்தர் எப்படி சிலுவையில் நம்முடைய பாவத்தை மட்டுமில்ல நோய்களையும் சுமந்தார் என்பதையெல்லாம் மறந்துட்டு அது நினைவு வரமாட்டேங்குது. அவனுடைய பயம்தான் அவனுக்கு முன்னாடி இருக்குது, அந்த வியாதியை குறித்த கவலை தான் அவனுக்கு முன்னாடி இருக்குது, இந்த பாரம் தான் அவனுக்கு முன்னாடி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறான்.
அவனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சுகம்தான் என்னுடையதுன்னு யோசிக்க முடியல. சுகவீனம் அவ்வளோ பெருசாக இருக்குது. டாக்டருடைய வார்த்தைகள் அவ்வளோ பாதிச்சிருச்சு. இவனுக்கு பயந்துருட்டான். ஒரு மாதிரி திகில் உள்ளத்தில் உண்டாயிடுச்சு. பயத்தின் மேலேயும் இந்த வியாதியின் மேலேயும் அது எவ்வளோ பெருசுன்றது மேலே தான் கவனம் இருக்குது ஒழிய கர்த்தர் எவ்வளோ பெரியவர், கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர்ன்றது மனசுக்கு வரமாட்டேங்குது. அதனால தான் இப்படி ட்ராமாட்டிக்காக ஒன்று செய்ய சொல்கிறாரு. எண்ணெயை எடுத்து பூசும்போது அவன் கொஞ்சம் முழிக்கிறான். என்ன எண்ணெயெல்லாம் பூசுகிறாங்களேன்னு. கொஞ்சம் அப்படியே மந்தாரமாக இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வருது. என்னப்பா சொல்கிறாங்க? ஆவியானவர் உனக்குள்ளே தான் இருக்கிறார், உன்னை உயிர்ப்பித்து உன்னை பலப்படுத்துவார், இந்த சரீரத்தை, நோய் வாய்ப்பட்ட சரீரத்தை பலப்படுத்துவார்னு சொல்லி தான் பூசுகிறாங்க இல்லையா? சிலர் எண்ணெய் பூசுறதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்ணெய் பூச கூப்பிட்றால கூப்பிட்டீங்கன்னா சிலர் உங்களை எண்ணெயை பூசி அதோட உங்களை பரலோகத்தை அனுப்புறதுக்கு தான் வர்றாங்க. அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்ணெய் பூசும்போது கேட்கணும், எதுக்கு எண்ணெய் பூசுறீங்கன்னு. இல்லைங்க நீங்கள் பரலோகம் போக போகிறீங்களா கடைசியாக ஒரு தடவை? இல்லைங்க வேணாம், அதுக்கப்புறம் கூப்பிட்றோம் நாங்கள். அது நாள் வரும்போது இப்போதைக்கு சுகம் வேணுங்க, அதுக்கு வேற ஆளை கூப்பிடணும். சுகத்தை விசுவாசிக்கிற மாதிரி ஆளை கூப்பிடணும். அடக்கம் பண்ணுற ஆள் இல்லை, அதுக்கு நிறைய இருக்காங்க. சுகத்தை விசுவாசிக்கிற மாதிரி ஆளை கூப்பிடணும். கூப்பிட்டு ஐயா சுகமாக இருதுக்கு என்ன பூசுங்க, நான் சுகமாக விரும்புகிறேன், எனக்கு ஏதோ சுகத்தை பெற முடியாமல் நான் தவிச்சிட்டேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், இருந்தாலும் எனக்கு இந்த வியாதியை பற்றிய கரிசனையும் கவலையும் பாரமும் ரொம்ப அதிகமாகி எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் பைபிள் எடுத்துகிட்டு அவர் கொஞ்சம் போதிக்க ஆரம்பிப்பார், சொல்ல ஆரம்பிப்பார். பயப்படாத, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியார் உனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக உன்னை உயிர்ப்பித்து பலப்படுத்தக்கூடியவர் உனக்குள்ளே இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி அவர் பலப்படுத்துவார். உங்களை மனதளவில் பலப்படுத்தி அப்புறம் ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டு உண்டாகிறது இல்லையா? இப்போ பாருங்கள், ஜெபம் பண்ண கடவர்கள் 15ஆம் வசனம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிக்கும்னா சுகமாக்கும். ரட்சிப்பு பலவிதமாக இருக்குது. சுகமும் ஒரு ரட்சிப்பு தான், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையும் ஒரு ரட்சிப்பு தான், பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையும் ஒரு ரட்சிப்பு தான். ரட்சிப்புங்கிறது ஒரு ஜெனரல் வார்த்தை. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்கே ஒரு க்ளூ கிடைக்குது. இங்கே பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஏங்க சொல்லியிருக்கிறாரு? சிலர் வியாதியிலிருந்து விடுபட முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க அல்லது பாவம் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாங்க. அனுமதிச்சது நிமித்தமாக அவர்களுக்குள்ள இருக்கிற கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அந்த தைரியம் போயிடுச்சு. பாவம் உள்ள வந்துட்டதுனால தங்கள் இருதயமே அவளை குற்றவாளின்னு தீர்க்கிறதுனால கர்த்தரிடத்தில் போய் கேட்டால் எனக்கு கிடைக்குங்கிற அந்த தைரியம் போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு. இப்போ சந்தேகத்தோடு தான் வர்றாங்க, நமக்கெல்லாம் தருவாரா கர்த்தர், நான் இப்படி பண்ணிட்டேனே எனக்கு தருவாரா அப்படிங்கிற, அதுதான் அந்த தடை, ஜெபத்துக்கு தடையாக இருக்குது. அதனால தான் சிலருக்கு பெற முடியாமல் இருக்கிறதாம். அதுதான் இங்கே க்ளூ கொடுக்குறாரு அவர். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் அவனே வியாதியில் இருப்பான். நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்ண, பைபிள் எப்படியும் தூக்கிட்டு போயிட்டு அவன்கிட்ட என்ன பண்ணுறது, நீ பாவம் செஞ்சதுனால தான் நீ இப்படி இருக்கிற, நீ அந்த பாவத்தெல்லாம் முதல்ல இது பண்ணி சரி பண்ணி நீ நிறைய அந்த பாவத்திலேருந்தெல்லாம் வெளியே நீ என்னைக்கு நீ சரியாகிறியோ அன்னைக்கு தான் நீ சுகமாவ. இவன் என்னைக்கு சரியாகி என்னைக்கு சுகமாகுது, அதுக்குள்ளே செத்து போயிடுவான் ஆள். இருக்கீங்களா? நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில காரியங்களை சில சொல்கிறது அப்படியே எடுத்துக்கூடாது, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பாவம் கூடாது தான், பாவம் நல்லதில்லை தான், பாவம் கர்த்தருக்கு பிரியாத இல்லாதான். ஆனால் நம்ம ஒரு தப்பு பண்ணுறதுனால கடவுள் சுகத்தை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. போ, உனக்கு நம்ம சுகம் கிடையாது, போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான், உனக்கு சுகமே கிடைக்காது நம்ம, ஏன்னா நீ காலைல தப்பு பண்ணிட்ட. நீ அப்படி பண்ணார்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் கிடைக்காது, சுகம் மட்டும் இல்லை. ஹலோ, ஒரு ஆளுக்கும் ஒன்றும் கிடைக்காது. நல்லா யோசித்து பாருங்க. இருக்கிறீங்களா? என்கிட்ட எந்த தப்புமே இல்லைன்னு சொல்கிற ஆள் எல்லாம் இங்கே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது எல்லார காட்டிலும். அப்போ ஒரு தப்பு ஒருத்தன் பண்ண உடனே, ஒரு பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே கர்த்தர் சுகன்ற சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இனிமே உனக்கு சுகமே கிடைக்காது, போ, நான் ஆன் பண்ண மாட்டேன் அதை, போ அப்படின்னு நின்றுறாரா? இல்லை, ஒருத்தன் ஒரு தப்பு பண்ண உடனே அவர் ஒரு ஷெல்ஃபுக்கு போய் இவனுக்கு என்ன வியாதி அனுப்பலாம், இந்த தப்பு பண்ணியிருக்கானே, இவனுக்கு கேன்சர் அனுப்பலாமா, டிபி நோய் அனுப்பலாமா, என்ன அனுப்பலான்னு தேடி உடனே பார்சல் அனுப்புகிறாரா?
என்ன நினைக்கிறாங்க? சில ஜனங்க கத்தரை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கே புரிய மாட்டேன்னு. சில குழப்ப பேர் வழிகள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தப்பு பண்றோம், பாவம் வந்துடுது. ஏதோ ஒரு பாவம் சொல்லாலேயோ செயலாலேயோ எதுலையோ எண்ணத்தாலேயோ. பாவம்ன்றது செய்யறது மட்டும் இல்லை, உள்ளத்துல இருக்கிறதே பாவம் தான் இல்லையா? உள்ளத்துல இருந்தாலே போதும், செய்யலைன்னா கூட அது பாவம் தான். உள்ளத்துல இருக்கிறதே பாவம். அப்ப ஒரு தப்பு நடந்த உடனே, இப்போ ஒரு தப்பு உள்ளத்துல வந்த உடனே கத்தர் வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கடகடன் பார்சல் பண்ணி வியாதி நோய் எல்லாம் தரித்திரம் எல்லாத்தையும் உடனே அனுப்பிச்சிடுறாங்க. கிடையவே கிடையாது. அப்படி பண்ணாருன்னா ஒருத்தருக்கும் ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு நன்மை இந்த பூமியில் நடக்கவே நடக்காது. பூமி வாழ்க்கையே வந்து தாங்க முடியாத வேதனையால் நிறைஞ்சிடும். கடவுள் கிருபை உள்ளவர். பாவிகள் மீது கூட மழையை பொழிய பண்ணுகிறார், சூரியனை உதிக்க பண்ணுகிறாருன்னு வேதம் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அது உங்க வீட்டில் மட்டுமா மழை பெய்யுது? ஹலோ, மழை எல்லார் வீட்லையும் பெஞ்சுதாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பாவிங்க, அவன் வீட்டில் பெய்யக்கூடாது, அதுவும் பெய்யுது. இப்போ கடவுள் என்ன சொல்றப்போ, சாப்பிட்டுக்கோ, நீ உன் நிலத்துலையும் பெய்யட்டும், உன் வேர்க்கடலையும் வளரட்டும், உன் அரிசியும் வளரட்டும், உன் நெல்லும் வளரட்டும், நீ நல்லா இருந்துட்டு போன்னு. கடவுள் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவராக இருக்கார். அதை காமன் கிரேஸ்ன்னு சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பொதுவான கிருபை. பிள்ளைகளுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்பெஷல் கிரேஸை தர்றாரு. நாமெல்லாம் பிள்ளைங்க. அப்போ கடவுள் இப்படி இருக்கும்போது கிருபையே கட் பண்ணிடலாம் அவங்களுக்கு. கடவுள் பாவிகளுக்கு எல்லாருக்கும் தர்றாரு. சூரியனை அவங்க வீட்டில் மட்டும் உதிக்காம விட்டுறாரா? ஹலோ, எல்லாருக்கும் தானே வெளிச்சம் அடிக்குதுங்க. வெளியில் இருக்கிற ஆள் தோட்டம் வச்சாலும் வளருது, நம்ம வீட்டில் தோட்டம் வச்சாலும் வளருது. ஏன்னா கர்த்தர் கிருபை உள்ளவர். அப்போ நல்லா யோசிக்கணும். சுகம் இல்லாத ஜனங்கள்கிட்ட போய், உன் பாவத்தினால தான் நீ இப்படி ஆனே, உன் பாவத்தினால தான் நீ இப்படி இருக்கிற, நீ என்னைக்கு சரியா வரையோ, நீ அன்னைக்கு தான், அப்படி பேசக்கூடாது. எப்படி பேசணும்? பைபிளில் நல்லா தெரிஞ்சு வச்சு. எப்படி வேதம் எப்படி போதிக்குது? நான் செய்த பாவங்கள், செய்ய இருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஹலோ, என் பாவம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் கர்த்தராகிய இயேசுவை எனக்காக சிலுவையில் மரிக்கிற ரட்சகராக கண்டு, அப்ப நான் உண்டாகவே இல்லை, முதல் மனுஷன் கூட உண்டாகல. அப்பவே நான் செய்ய இருக்கிற அத்தனை பாவத்தையும் அவர் மீது வைத்து எல்லாத்தையும் கணக்கு முடித்து விட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கணக்கு முடிஞ்சிருச்சு. பாவம் இப்பொழுது தேவனுடைய பார்வையில் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால தான் பாருங்க, பாவத்தினால தான் உனக்கு வியாதி வந்தது, இதனால தான், அப்படி பேசக்கூடாது. பாவத்தினால என்ன ஆகுது? நாம் குற்றவாளி என்று நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்க்கிறது. அதனால வியாதியில் இருக்கும்போது விடுதலையை பெற முடியாமல் போயிடுது, சுகத்தை பெற முடியாத ஒருவள் ஆகலாம். ஏன்னா எனக்குள்ள ஒரு அதேரியம் வந்துடுது, எனக்கெல்லாம் கிடைக்குமா, நான் நரகத்துக்கு போக முடியும், நான் கடவுளுக்கு கீழ்ப்படியலை, நான் செய்யலை, நான் சரி கிடையாது, அதனால எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை எனக்குள்ள வந்து விடலாமே தவிர, நான் பாவம் செஞ்சதுனால தான் இது வந்ததுன்னா, அப்போ பாவம் செஞ்சதுனால தான் எல்லாம் சாகுறாங்களா? ஹலோ, பாவம் செஞ்சதுனால தான் எல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களா? கிடையாது. ஆதாம் பாவம் செஞ்சதுனால வியாதி உலகத்தில் இருக்குது. ஹலோ, ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் எல்லாம் சாகுறாங்க இன்னைக்கு. ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான் வியாதி உலகத்தில் இருக்குது ஒழிய இப்படி கிடையாது. நம்முடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாவம் ஒரு பெரிய காரியம் அல்ல. நாம் பாவம் செஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் குறைவா அன்பு கூறுறது இல்லை. அவர் இருக்கீங்களா, இன்னைக்கு உனக்கு என்ன அன்பு கிடையாது அப்படின்னு சொல்றது கிடையாது. அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. நாம் அவரை நேசிக்கலனா கூட அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படினா கூட அவர் நம்ம நேசிக்கிறதுல தவறுறதே கிடையாது. அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறது. அப்போ பாவம் என்ன பண்ணுது? எனக்குள்ளதான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கடவுளுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லை, அவருக்குள்ள செட்டில் ஆயிடுச்சு, முடிஞ்சது. எனக்குள்ள ஒரு பாதிப்பு எடுத்து, எனக்குள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மை, நான் கடவுளத்திலிருந்து எந்த நன்மையும் பெற முடியாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எனக்கெல்லாம் தருவாரா, எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு நிச்சயமற்ற தன்மை எனக்குள்ள உண்டாகி விடுகிறது. ஒருவேளை இங்கே யாக்கோபு சொல்ற மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். அதனால தான் சொல்றார், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவள் வந்து எண்ணெய் பூசி அவளுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்திருந்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு காரியம் என்ன பண்ணுறாரு, இந்த ஊப்பர் படுறப்ப என்ன சொல்கிறாரு, அவனுடைய பாவத்தினுடைய காரியத்தையும் டீல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி சில விசுவாசிங்க பண்ணுற மாதிரி இல்லை, நீ பாவத்தினால தான் அப்படி இருக்கு. அப்படி கிடையாது. அப்பா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய பாவம் கடவுள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. கடவுள் உன்னை பாவியாக பார்க்கல, உன்னை பிள்ளையாக பார்க்குறாரு. நீயும் உன்னை பிள்ளையாக பாரு. உன் பாவத்தை அறிக்கையிடு, விட்டு விடு, எல்லாம் பண்ணு. ஆனால் பாவின்னு பார்த்து உன்னை குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காது, அதைரியப்பட்டுக்கிட்டே இருக்காது, விசுவாசத்தை இழந்துக்கிட்டே இருக்காது. நீ தேவனுடைய பிள்ளை என்கிறத நான் சொல்கிறேன். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தை கொடுத்து இப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள அவர் வழிவகுக்கிறார். பாருங்க, கிருபையை பற்றி தானே போய்த்து வர்றோம். கிருபை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது கிடையாது. விசுவாசிகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது கிடையாது. கிருபையில் தான் பேசணும். எப்போவுமே பிரசங்கம் கிருபையில் இருக்கணும், எல்லாமே கிருபையில் இருக்கணும். படார்னு அடித்து உடச்சி இது பண்ணேன்னா எல்லாம் போகும்போதே காயப்பட்டவரெல்லாம் போவீங்க, எல்லாம் குற்றுயிராக போக வேண்டியதுதான். அப்படி போன காலமும் உண்டு. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சபைக்கு போனாலே பலார்னு அரைஞ்சா மாதிரி இருக்குங்க, அப்போ தான் சபை மாதிரி இருக்கும். என் மனைவி வெளியே வந்தோன்னு சொல்ல, நல்லா கொடுத்தாரா உனக்கு தான் கொடுத்தாரு நல்லா அப்படிம்பாங்க. அப்போ சபைனாலே போட்டு திட்டி வாங்கி கரைச்சி கொட்டி, ஆளை நீ ஒன்றும் இல்லை, தகுதி இல்லை, உன் போவியா, மோட்சம் போவியா, நீ பாவி, நீ இன்னைக்கு இயேசு வந்தா நீ போவியா. எனக்கெல்லாம் கொலை நடுங்கணும் பாருங்க. சபைக்கெல்லாம் போனால் நிம்மதியே இழந்துடுவேன் நான். வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறது, நைட்டில் தூங்கும்போது ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க பாருங்கள். ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே இன்றைக்கி வந்து தொலைச்சிடாதையும், ஒரு 4 நாள் டைம் கொடும், நான் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நாளைக்கெல்லாம் எந்திரிச்சு சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஒரு 4 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து என்ன, நானும் வந்துடுவேன் மோட்சத்துக்கு. அப்புறம் அடுத்த நாள் எடுத்து ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுக்கிறது. இதில் முயற்சி எப்படின்னா, அதான் சொன்னேன் இல்லையா, அந்த கிரீசி போல், எண்ணெய் தடவின கம்பம் எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஏறி மேலே இருக்க கொடியை எடுக்க சொல்கிறேன். எடுத்தால் $100 தராங்களாம். எந்த காலத்தில் எடுக்கிறது, எண்ணெய் தடவி இருக்குது. அதில் கீழே விழுந்தா கீழே எண்ணெய், உடம்பெல்லாம் எண்ணெய். அப்புறம் ஏறுறது 2வது தடவை, முதல் தடவை ரொம்ப கஷ்டமாகுது. முதல் தடவையாவது வெளியே இருந்து வர்றான், உள்ள உடம்புல மண்ணுங்கன்னு தடவிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர்றான். ஒரு தடவை நீங்கள் அதில் ஃபெயில் ஆன உடனே கண்டிப்பாக அது ஃபெயில் தான், முதல் தடவை அட்டம்ப்டும். அதுக்கப்புறம் எல்லா அட்டம்ப்டும் வர மோசமாயிட்டு தான் போகும். ஹலோ, நீங்கள் 1000 அட்டம் பண்ணிங்கனாலும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எண்ணெய் தான், கிரீஸ் தான், சான்ஸே கிடையாது. அப்போ அடுத்த நாள் காலில் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கிறது, பரிசுத்தமாக வாழணும், அப்படி ஆக்கும் அப்படின்னு. கடைசியில் 4 நாள் போது இன்னும் பரிசுத்தம் வரல. பாருங்க, ஜாக்கிரதையா இருக்குங்க. நிறைய பேர் இந்த பாவத்தை வச்சு நிறைய பேர் வியாதியிலிருந்து மீளாதபடிக்கு அப்படியே வச்சிடுறாங்க. பாவம் என்ன பண்ணுது, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுது, கடவுளுக்குள்ள இல்லை, மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது. என்ன மாற்றத்தை, எனக்கு பெற தகுதி இல்லை, எனக்கு கடவுள் தரமாட்டேங்கிறார்ன்ற ஒரு குற்ற உணர்வை மனுஷனுக்குள்ள உண்டாக்குகிறது. நம்முடைய ஊழியம் அந்த குற்ற உணர்வை போக்கி அவன் பாவத்தை விட்டு விலகி கத்தரை பிடித்து கொண்டு சுகத்தை எடுத்துக்கொள்ள அவனுக்கு நாம் உதவி செய்ய வேணுமே ஒழிய, இன்னும் அவன் ஏற்கனவே பாவத்தினால தான் நான் தூசி புழு குப்பைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான், நம்ம போய் இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு வரக்கூடாது அவனுக்கு. ஆமாம், நீ நினச்சது கரெக்ட், நீ ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அவனுக்கு? வரவே முடியாது. அவன் நிறைய பேர் ஊழியம் அப்படி இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் இப்படி சொல்லிட்டு வந்துடுறோம், அவன் மீளவே முடியாது. கிருபை நம்ம வந்து பழைய பாட்டு பாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அவனுக்கு பிடிச்சிட்டு வா, கல் எறிஞ்சு கொல்லுங்கள், அதுதான் பழைய ஏற்பாடு. தப்பு பண்ணானா கூட்டு வா, என்ன தண்டனை, மோசே நாகமத்தில் எழுதி இருக்குது, கல்லெறிஞ்சு கொள்ள, எல்லாம் கல்லறி, எல்லாம் வெளியே பார்த்துட்டு நிற்பாங்க, எல்லாம் கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டியதுதான். ஃபாலோ பண்ணலாமா அந்த சிஸ்டத்தை? பைபிளில் இருக்குங்க அது. ஹலோ, கிடையாது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரிலாம் சில காரியங்கள்லாம் இருக்கிறது. ஏன்னா அந்த பாவம் எவ்வளோ கொடியது, எப்படி மனுஷனை கெடுக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சில காரியங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்காங்களே ஒழிய, கர்த்தர் என்றைக்குமே கிருபை உள்ளவரை தான் இருக்கிறார். எல்லாம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னா சில நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் மெஷர் எடுத்து இதெல்லாம் காமிச்சார். பாவம் ரொம்ப பொல்லாதுன்னு காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் காரியங்கள்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு சில நேரத்தில். அது கூட கர்த்தருடைய அன்பு தான். இவனுக்கு எப்படியா விலக்கி காமிக்கணுமே, மற்றவனாவது தப்புவான்னு.
பாருங்க, வியாதி வந்து கேங்க்ரீன் செட் ஆனோன்னு ஒரு விரலையோ ஒரு காலையோ எடுக்கிறாங்க. ஏன்? டாக்டருக்கு அந்த ஆளை பிடிக்கலன்னா காலை எடுத்துட்டாருன்னு அர்த்தமா? கிடையாதுங்க. காலை எடுத்தாதான் ஆளை காப்பாற்ற முடியும். கால் எடுக்கலாம், ஆள் போயிடுவார். கால் வேணுமா, ஆள் வேணுமா சொல்கிறாங்க. ஆள் வேணுங்க, கால் பரவாயில்ல. அப்போ அதனால தான் கால் எடுக்கிறாங்க இல்லையா? கடவுள் அப்படிதான். அன்னைக்கு நடந்த நோவாவின் காலத்தில் வந்த வெள்ளம், சோதம் குமாரா, இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மெஷர். சர்ஜரி பண்ணார், வேற ஒன்றும் இல்லை. இதை வெட்டி எறியலைன்னா ஊரே கட்டுரும், உலகமே கட்டுரும், எல்லாம் நாசமாயிடும், எல்லாம் கெட்டு போவோம், எதிர்காலமே இல்லாமல் போயிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு மெஷர் எடுக்க வேண்டியதாக இருந்த ஒழிய எல்லாமே கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாக நடந்தது ஒழிய கர்த்தர் ஒன்றும் மனுஷனுக்கு எதிரி கிடையாது. நம்மளை கெடுக்கணும், நம்மளை வியாதியாக்கணும், நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் கர்த்தர் நினைக்கிறவர் கிடையாது. யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் பைபிளை வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்க, எல்லாத்த பற்றியும் யோசித்து பார்க்குறாங்க நம்ம. ஆனால் இதை பற்றி மட்டும் யோசித்து பார்க்குறதே கிடையாது. கடகடன்னு வாசிட்டு போயிடுது. 2 அதிகாரம் வாசித்துட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ கிருபை இதெல்லாம் போதிச்சுட்டு வர்றோம். கிருபையினால விசுவாசத்தோட சுகம் எப்படி பெறுறோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. இங்கே சட்டம் பேசக்கூடாது, கிருபை தான் பேசணும். கிருபையினால கிருபையை பேச பேச கடவுள் எவ்வளோ கிருபை உள்ளவராக இருக்கிறாருன்னு சொல்ல விசுவாசம் ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு தான் மூப்பனார் வரணும். ஏன்னா அவர் கிருபையை போதிக்கிறவர். அவர் வந்து போதிக்கிறதுனால விசுவாசம் உண்டாகிறது இல்லையா? சரி, இப்போ பரிசுத்தத்தை பற்றி சொல்லுவோம். அப்போ பரிசுத்தமும் அப்படிதான் வருதா? பரிசுத்தமும் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்குதா? அதுதான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். பாருங்க, முக்கியமாக சில காரியங்களை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமும் அப்படிதான் பாருங்க. பரிசுத்தம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கவங்க 30 வசனத்தை பாருங்க. இங்கே நிறைய பேர் அப்படி இருப்பீங்க. சிலர்லாம் தமிழ் சர்ச்சுக்கு வர்றது, தமிழ் வாசிக்க தெரியாது. சில பசங்கள்லாம் இருக்காங்க அப்படி. அதனால தான் சொல்கிறேன். இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கோம் வந்துருங்க. அதனால தான் சொல்கிறேன். 30 வசனம் பாருங்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 31 தேடிட்டு இருக்காதீங்க. 31 வசனம் அப்படி சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போது புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் நம்ம எப்படி பரிசுத்தமாகிறோம் என்கிறத குறித்து இங்கே சொல்லுது. என்னவா? அவரே, யாரு? கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவை நம்முடைய பரிசுத்தமாக ஆக்கிவிட்டார். நீதியும் அப்படிதான். நீதியை பற்றி நான் போதிச்சிருக்கேன் இல்லையா? நாம் எப்படி பாவிகளாக இருந்தோம், எப்படி நீதிமான்லானோ? நாம் நீதிமான்களாக இருந்து நல்லது செஞ்சதுனால நீதிமான்லானோமா? கிடையாது. எப்படி நீதிமான்களாக்குனாரு? 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார், அதன் மூலமாக நாம் தேவனுடைய நீதியாகும்படி. சுருக்கமாக சொல்ல போனால் அப்படி சொல்லலாம், தெளிவாக சொல்ல போனால் பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். ஏன்? நீதியே அறியாத நாம் நீதிமான்களாக ஆகும்படியாக. அப்ப பாவமே செய்யாத அவர் பாவம் ஆக்கப்பட்டார். எப்படி ஆனார்? கடவுள் அவரை பாவம் ஆக்கினார். கடவுளுடைய செயல் அது. பாவமே செய்யாத ஒரு ஆளை, பாவம் அறியாத ஒருவரை, பிறப்பில் கூட அவர்கிட்ட பாவம் ஒட்டலை, அவரை பாவமாக்க முடியுமா? பாவம் செய்யாம பாவமாக்க முடியுமா? முடியும். இயேசு பாவமானார். பாவம் செய்யாதவர் பாவமானார். ஆனாரா இல்லையாங்க? ஹலோ, சந்தேகமா இருக்கா? சிலுவையில் பாவமானாரா? பாவம் செஞ்சாரா? இல்லை. பாவமானாரா? எப்படி பாவமானார்? தேவன் அவரை பாவமாக்கினார். நான் சொல்றேன், ஏன் அப்படி பாவமாக்கினார்? பாவம் அறியாத அவரை நீதியே செய்திராத, நீதியே அறியாத என்னை அதே போல நீதியாக்கும்படியாக. அவர் எப்படி பாவம் செய்யாம பாவமானாரோ அதே போல அதே தேவன் அதே செயல்ல என்ன பண்ணிட்டாரு? நீதியை செய்யாத என்ன நீதிமானா ஆக்கிட்டார். இப்படிதான் ஆக்கினார். எப்படி பரிசுத்தம் வருது? பரிசுத்தம் அப்படியே தான் வருது பாருங்க. அவரை எடுத்து அவரை எனது பரிசுத்தமாக்கினார். அவரை எனது ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன நடந்தது ரட்சிப்புல? இயேசுவை எடுத்து கடவுள் என்ன பண்ணாராம்? நம்முடைய பரிசுத்தமாக அவரை ஆக்கிட்டார். அப்ப பரிசுத்தத்தை வேற விதமா இப்ப போதிக்கணும். எப்படி சொல்லிட்டாங்க எங்களை? நீ பரிசுத்தமா இருக்கிறியா? இயேசு வந்தா நீ மோட்சம் போவியா? நீ எவ்வளவு பரிசு, நீ என்னென்ன தப்பு பண்ற, நீ எவ்வளவு இது பண்ற,
இதுலேயே தான் கவனம் இருந்தது பாருங்க. ஆனால் ஒரு நாளாவது இயேசு உன்னுடைய பரிசுத்தமானார், இதுதான் ரட்சிப்பு, இதுதான் தேவன் பண்ணியிருக்கிறார். அவருடைய பரிசுத்தம் இப்போ உன்னுடைய பரிசுத்தமா ஆயிடுச்சு. அவர் உன்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னது கூட, அதை மென்ஷன் கூட பண்ணது கிடையாது. இந்த குறையா சொல்லலை, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் சொல்லணுமேன்னு சொல்கிறேன். ஏன்னா அப்படிதான், அந்த மாதிரி தான் சூழ்நிலை. என்கிட்ட பரிசுத்தம் இல்லைன்றத சொன்னாங்க, பரிசுத்தம் எனக்கு வேணுங்கிறத சொன்னாங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னேன். நானும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கிரீசி போல் விவகாரம் தான் அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி எண்ணெயை தடவிக்கிட்டு புத்தியும் பாவ புத்தி எல்லாம் எல்லாம் மாம்சம், இதில் எப்படியாவது பரிசுத்தமாக வாழணும், எப்படியாவது கர்த்தாவே அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி எடுக்கணும் அவ்வளோ மோசமாக போகுது. ஒரு ஆளாவது அவரே உன்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு எனக்கு சொன்னதே கிடையாது. அப்படி சொல்லாத பட்சத்தில் என்ன ஆயிடுது, வண்டியை முன்னால் கட்டி மாட்டை பின்னால் கட்டின மாதிரி ஆயிடுது. இப்போ மாட்டை போட்டு அடி அடிச்சு போ போ போனா எங்கே போகும்? அது வண்டியை முன்னால் கட்டியாச்சு, மாட்டை முன்னால் கட்டி வண்டியை பின்னால் கட்டுங்க, அப்போ தான் வண்டி போகும். ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னுடைய பரிசுத்தமானார்னு சொன்னாதான் நான் பரிசுத்தமாக நடந்து கொள்ள முடியும். இந்த வண்டி அப்பதான் ஓடும். அதனால என் வண்டி அந்த காலத்து ஓடல. ஞாயிற்றுக்கிழமை போனோன்னா சவுக்கடி தான் கிடைக்கும். பரிசுத்தமானியா, நீ இன்னும் பரிசுத்தமானும். பரிசுத்தம் போதாது, உன் உபவாசம் போதாது, உன் ஜபம் போதாது, உன் இது போதாது, அது போதாது, போட்டு அடி அடினா அடிச்சு குற்று கொலவீரமா வந்தோம். ஒரு இன்ச்சு கூட நான் வர மாட்டேது. முன்னேற்றமே கிடையாது ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஏன்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும், என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, நான் ஒரு குப்பை தூச்சி புழு பூச்சி எல்லாம் சொன்னாங்க. அவர் என்னுடைய பரிசுத்தமானார்ன்றதை சொல்லதே கிடையாது, எனக்கு யாரும் சொன்னதே கிடையாது. எத்தனை ரிட்ரீட்டுக்கு மலை ஏறி இருக்கிறேன். ஊட்டி மலை, குன்னூர் மலை, ஏற்காடு மலை, பார்க்காத மலையே கிடையாது. அங்கே போய் அவங்க போட்ட தண்ணி சாம்பாரை சாப்பிட்டு குளிரில் படுத்து கிடந்து 5 மணிக்கு எந்திரிச்சு இவங்களோட ஜெபம் பண்ணி ஹைக்கிங் எல்லாம் போய் எல்லாம் பண்ணி எப்படியாவது பரிசுத்தம் அடைஞ்சிடணும்னு பார்த்தேன். ஒன்றும் அடையிற மாதிரி வாய்ப்பே கிடையாது. வண்டியை முன்னாடி கட்டி, அதாவது நான் பரிசுத்தமாகணும், என்கிட்ட பத்தாது, நான் வந்தா போக மாட்டேன், ஏசு வந்தா, என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, இதை முன்னாடி கட்டாங்க. அப்புறம் பரிசுத்தமா இருன்னு எப்படி இருக்கிறேன்? நான் பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பாவியாக தான் இருக்க முடியும் என்னால். என்னைக்கு மாட்டை முன்னாடி கொண்டு வந்து கட்டணுமோ, நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்க ஆரம்பிச்சது பாருங்க. இது நான் படிக்கிற காலத்தில். அப்போ மாட்டை கொண்டாந்து முன்னால் கட்டின உடனே லேசாக ஒரு தட்டுனாலே விருன்னு போகுது. ஹலோ, இருக்கீங்களா? ஒரு சத்தம் கொடுத்தாலே போதும், ஹாயினால போதும், விருன்னு போவோம் அது பாட்டுக்கு. பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப சுலபமாயிடுது, அப்புறம் ஈஸி ஆயிடுது. எப்படி ஈஸியாச்சு? அவர் என்னுடைய பரிசுத்தமானாருங்கிறது வழங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவர் என்னுடைய பரிசுத்தமா இருக்கிறார். சில சொல்லலாம், இல்லைங்க எனக்கு நான் பரிசுத்தத்தை ஒன்றும் உணர முடியல, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி பார்த்தா அவர் ஒன்று எனக்கு பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இல்லை. நமக்கு ஒரு பங்கு இருக்கு பாருங்க. அவர் நம்முடைய பரிசுத்தமானார்னு வேதம் சொல்லுது. நான் என்ன பண்ணணும் இப்போ? அதுதான் ரியாலிட்டி என்பதை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். நான் என் வாயை திறந்து சொல்லணும், அவர் என்னுடைய பரிசுத்தம், இயேசுவே என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார், எனக்கு பரிசுத்தத்தில் குறைவில்லை. அவர் எனக்குள்ள இருந்து கொண்டு பரிசுத்தத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். என்னால் முடியும். பரிசுத்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. இயேசு என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு நான் என்ன பண்ணணும்? நான் விசுவாசிக்க. என்னுடைய பங்கு விசுவாசம், அவருடைய பங்கு அவர் செஞ்சிருக்கிறது. தேவன் இயேசுவை எனக்கு பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பெரிய காரியத்தை அவர் பண்ணிட்டாரு பாருங்க. சிலுவையில் ஏறி ரத்தம் சிந்தி பாவம் சாபம் எல்லாத்தையும் சுமந்து தருத்தராய் எல்லாம் பண்ணது அவர். அவர் கஷ்டம். நான் சிலுவையில் ஏறினேன், என்ன ஆணி அடிச்சாங்க, நான் அங்கே தொங்கினேன்னா கிடையாது. சில சொல்றாங்க அவர் ரொம்ப சுலபமான காஸ்பல் ப்ரீச் பண்றாருங்க. பின்ன என்ன சிலுவையில் தொங்க சொல்றீங்க? என்ன காஸ்பல்? அதுதாங்க நற்செய்தின்னு ஏன் சொல்றோம்? நீங்க சொல்ற மாதிரி சிலுவையில் தொங்குறத பிரசங்கம் பண்ணா அது துர்ச்செய்தி. அது எத்தனை பேர் சிலுவையில் தொங்க தயார்? ஒரு ஆள் கூட வரமாட்டீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. உலகம் முழுக்கும் சென்று ஏன் இந்த நற்செய்தியை பிரசங்கம் பண்றோம்னா,
மனுஷனை சிலுவையில் தொங்கி பாடுபட்டு நீ ரத்தம் சிந்தி நீ பாடுபடுன்னு சொல்றது இல்லை சுவிசேஷம். அவர் பாடுபட்டார் உனக்கு வாழ்வளிக்கும்படியாக. அவருடைய சாவு உன்னுடைய வாழ்வு. இதுதான் நம்ம பிரசங்கம். அவருக்கு சாவு எனக்கு வாழ்வு. அவருக்கும் சாவு எனக்கும் சாவு இல்லை, அவருக்கு சாவு எனக்கு வாழ்வு. இதுதான் சுவிசேஷ பிரசங்கம். பாருங்க, கஷ்டமானது அவர் எடுத்துக்கிட்டாரு, சுலபமானது என்ன பண்ண சொல்றாரு. பரிசுத்த விஷயத்திலையும் அதுதான், கஷ்டமானது அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, என்னுடைய பரிசுத்தம் ஆயிட்டாரு. நான் என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன பாருங்க, விசுவாசிக்கிறதுனா சும்மா மனதளவில் நம்புறது மட்டும் இல்லை. விசுவாசம் எப்போதும் செயலில் வந்து ரிசல்ட் ஆகுது இல்லையா. இட் லீட்ஸ் டு ரிசல்ட்ஸ் இன் ஆக்ஷன். விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன நம்புறோமோ அதன்படி தான் நடப்போம். எப்பவுமே நம்ம செய்யறதெல்லாம் நம்ம உள்ள என்ன நம்புறோன்றதை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு உள்ள என்ன இருக்குதுன்றத வெளிப்படுத்துகிறது. அதான உண்மை. ஒரு கதை சொல்லுவாங்க, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஸ்கைரைஸ் பில்டிங் இருக்குல்ல, உயரமான பில்டிங். இதில் என்ன பண்ணானா ஒருத்தன் எங்கேயோ ஒரு நாட்டில் 2 உயரமான பில்டிங்க்கு இடையில ரோப்பை கட்டினானா, இழுத்து மேலே, கீழே இல்லை மேலே போய் மேல் மாடியில் கொண்டு போய் ரோப்பை கட்டிட்டான். பல மாடி, அது இருக்கும் 80-90 மாடி, அங்கே கொண்டு போய் கட்டிட்டான். கட்டிட்டு இதை கடந்து நான் நடக்க முடியும்னு நம்புறீங்களான்னு நானா. எல்லாம் ஜனங்கள்லாம் கீழே நின்று ஓன்னு கை தட்டுறாங்க. நடப்பேன், நடந்து காமிச்சிருக்கிறான். அப்புறம் போக போக ஒரு ட்ரிப்பும் கஷ்டமான ஒன்று பண்ணுறது, எதையா ஒன்று தூக்கிட்டு நடக்கிறது, ரிவர்ஸில் நடக்கிறது, இப்படி ஒவ்வொரு விதமாக பண்ணி பல வித்தைகளை காமிக்கிறான் பாருங்க. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சொல்ல, டே அப்பா என்ன ஜோரம் நடக்கிறான்ட்டு. அப்புறம் கேட்டானா, ஒரு பேரலில் கொண்டாந்தாங்களாம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதை தூக்கிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு வர முடியும்னு? எல்லாம் கத்திருக்காங்க. ஆமாம். அப்புறம் சொன்னான்னா, யாராவது ஒரு வாழை வாங்க இதில் உட்காந்துங்க, உங்களையும் தூக்கிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு இப்படியே வந்துடுறேன். அப்படியே நிசப்தம், ஒரு ஆள் கூட போல. என்னன்னா, கடக்க முடியுன்றது அவன் கடக்க முடியும்னு நம்புறாங்க, தியரட்டிக்கலாக நம்புறாங்க, இது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் யாருமே ரிஸ்க் எடுக்க முன் வரல. ஏன்னு சொன்னால் உண்மையாகவே அவங்க நம்பலை. இவன் செய்ய முடியுன்றதை உண்மையாகவே போட்டு தொலைச்சானா என்ன பண்ணுறது, அப்படிதான் மனசில் வருது. இதை போய் நம்ம முயற்சி எடுக்கலாமா? வேணாம். அப்போ நம்பலன்னு அர்த்தம். இவ்வளோ பார்த்தாச்சு, இவ்வளோ நிரூபிச்சாச்சு, இத்தனை ட்ரிப்பு போயாச்சு, எல்லாத்தையும் சுமந்துட்டுலாம் போயிட்டு வந்து காமிச்சிருக்கிறான். இருந்தாலும் நம்புறேன்னு கைத்தட்டி சிரிக்கிறாங்களே ஒழிய யாரும் உண்மையாக நம்பின மாதிரி தெரியல. நம்பியிருந்தால் உண்மையாக வந்திருப்பாங்க. உண்மையாக நம்பலைங்கிறத யாரும் வராதது வெளிப்படுத்தி விட்டது. அப்போ உண்மையான விசுவாசம் என்ன? ஒரு காரியத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா நம்பினதன்படி நடந்து கொள்வீர்கள். நீங்கள் நம்பினது வந்து வாழ்க்கையில் அப்படியே நடைமுறையில் வந்துடும். நம்பிக்கை தான் நடைமுறையாகிறது. அதனால தான் நம்பிக்கையை மாற்றினா வாழ்க்கை மாறுகிறது. என்னத்தை நம்புறோன்றதை மாற்றினா, அதனால தான் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள்னு சொல்கிறாரு. என்ன திங்க் பண்ணுறோம், என்ன பிலீவ் பண்ணுறோன்றது, எப்படி வாழ்கிறோன்றதில் வந்து முடியுது இல்லைங்களா? அப்போ அவர் எனது மீட்பானார், எனது ஞானமானார், என்னுடைய நீதியானார், என்னுடைய பரிசுத்தமும் அவர்தான். நான் அவர் என்னுடைய பரிசுத்தம்னு உண்மையாக நம்பினேன்னா, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா உண்மையை அவங்களால நம்ப முடியல. ஏன்னா என்னை போலவே தான் அவங்களும் பரிசுத்தம் வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பரிசுத்த குறைச்சல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசுவே என்னுடைய பரிசுத்தமானான்றது மட்டும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஹலோ, அதனால எல்லாருக்கும் எனக்கு இருந்த பிரச்சனை தான். கேள்விப்பட்டு அது ஆழமாக அறிந்து கொள்ளாதனால உண்மையாகவே அவர் என்னுடைய பரிசுத்தன்ற நம்பிக்கை உள்ள வரல. அதனால தான் பரிசுத்த வாழ்க்கை வரமாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது பரிசுத்த வாழ்க்கை வர்றதுக்கு. ஏன்னா உள்ள அவர் என்னுடைய பரிசுத்தன்ற நம்பிக்கை வரல. அவர் என்னுடைய பரிசுத்தன்றது வந்து நான் என்னுடைய மனதை அதனால் உடுத்தி கொண்டேன் என்றால், ஒரு வஸ்திரம் போல் அந்த எண்ணத்தை நான் தரித்து கொண்டேன் என்றால், அது என்னுடைய உள்ளத்தில் பதிஞ்சு விட்டதென்றால், அது என்னை நிரப்பி விட்டுருக்குமானால் என் நடக்கையை வேற மாதிரி மாறிடும். பாருங்க, லுங்கி கட்டினா அதுக்கு ஒரு தனி புத்தி இல்லையா? எங்கே வேணா உட்கார சொல்லும், சும்மா போய் வெளியே உட்காந்துட்டு எந்திரிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் பேசாம இல்லையா? சேத்திலையும் சகதியிலும் உட்காந்துட்டு பேசாமல் 2 ஓதறிட்டு திருப்பி இழுத்து கட்டிட்டு போயிட்டு
யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்படி ட்ரெஸ் பண்ணா எனக்கு ஒரு சேர் கொடுத்தீங்கன்னா கூட முதல்ல அந்த சேரை கொஞ்சம் பார்ப்பேன் நான். இது அழுக்கா இருக்கா, என்ன தூசி இருக்குதோ என்னமோ, இந்த மாதிரி கலரை போட்டுட்டு அதில் உட்காந்து தூசியெல்லாம் அப்படியே படம் மாதிரி வரைஞ்சிடும் அதில். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண உடனே நல்ல இடத்துல தான் உட்காரணும், நீட்டாக இருக்கணும், நீட்டாக சாப்பிடணும், நீட்டாக எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா? மேலகில் பற்றாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இயேசுவே என்னுடைய பரிசுத்தமானாருங்கிற எண்ணம் அப்படிப்பட்டது. அதை நம்ம ஒரு உடை மாதிரி உடுத்தி கொள்ளுகிறோம். அது நம்ம மேலே வந்த உடனே, நம்ம மனதில் வந்து அது நிரப்பின உடனே, நமக்குள்ளே வந்த உடனே, நம்ம அதனால் நிரம்பி இருக்கிற உடனே என்ன ஆயிடுது? பாவ காரியங்களில் ஈடுபடுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. சேரும் சகதி மாதிரி ஆயிடுது, அது குப்பை மாதிரி ஆயிடுது. அது பக்கத்தில் போகிறதுக்கோ, அதை தொடறதுக்கோ, அதில் உட்கார்றதுக்கோ, அதில் புழங்குறதுக்கோ நம்மளால் முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு குப்பை தொட்டி பக்கத்தில் போய் வந்துட முடியாது. ஹலோ, நிறைய பேருக்கு இதை ட்ரெஸ் பண்ணி விடலை. சபைக்கு வந்தால் இப்படி ட்ரெஸ் பண்ணி விடணும். அவங்கள சபைக்கு வரும்போது இயேசுவே நம்முடைய பரிசுத்தமானார் என்று சொல்லி அவங்களுடைய எண்ணத்தில் இதை ஒரு உடை போல உடுத்தி விட வேணும். அவங்களுக்கு இதனால் அவர்கள் நிரம்ப வேணும். இதை அவங்க தரித்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தை அவர்கள் தரித்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பர்சன் அப்படியே தான் எழுதுறாரு. அது வசனம் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுறாரு. தரித்து கொள்ளும்போது என்ன, அது நடவடிக்கையே மாறுகிறது. அப்போ நான் உண்மையாகவே நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னுடைய நடக்கையும் எப்படி ஆகிறது? என்னுடைய விசுவாசத்தின்படி தான் நான் நடந்து கொள்ளவும் செய்கிறேன். நான் அவரே என்னுடைய பரிசுத்தம் இருக்கும்போது அப்போ தப்பான காரியங்களை செய்கிறதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. நாட்டம் அப்படி போக மாட்டேங்குது. சரி, 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 தெசலோனியர் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யாருங்க பரிசுத்தமாக்குறது? தேவன் பரிசுத்தமாக்குறார். யாரு? பரிசுத்தங்கிறது நீங்க போய் ஏதோ அதையும் வெட்டி முறிச்சு என்னமோ பண்ணிட்டு வர்றது இல்லை. பரிசுத்தம், சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்ப பரிசுத்தம்ன்றது கடவுள் நமக்குள்ள செய்யற வேலை. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில், அதாவது நம்முடைய ஆவிக்குள்ளாக, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சரீரத்துல, எல்லாத்திலும் பரிசுத்தத்தை எப்படி யார் ஒர்க் அவுட் பண்றது? கடவுள் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பரிசுத்தமாக்குவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய வேலை உள்ள நடந்துகிட்டு இருக்குதுன்னு? அவர் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறார். இதை பரிசுத்தம் ஆக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலையை அவர் உள்ள நமக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, நம்மளை ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்திலையும் பரிசுத்தமாக்குவார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். இப்ப பாருங்க எப்படி சொல்லியிருக்குன்னு. எப்படி பரிசுத்தமாக்கப்படுறீங்க? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே. ஆதி முதல் எப்படி தெரிந்துக்கிட்டாராம்? ஆவியினாலே பரிசுத்தமாகும்படி. நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அப்போ பரிசுத்தம்ன்றது எப்படி நடக்குது? எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வசனங்களெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவர் பரிசுத்தத்தை என்ன பண்றாரு? உள்ள நடப்பிக்கிறார். 14ஆம் வசனம், நீங்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரர், நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கை கொள்ளுங்கள்டா. என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தையும் அதையும் கற்றுக்கொள்ள. இவர் என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? நாங்கள் கற்றுக் கொடுத்த முறைமைகள்னா நாங்கள் உங்களை பழக்கி வித்தோமே அதெல்லாம் கை கொள்ளுங்கள்ன்றார். இங்கிலீஷில் ட்ரெடிஷன்ஸ்னு வருது. ட்ரெடிஷன்னா வெறும் மனுஷ பாரம்பரியத்தையோ அல்ல சபை பாரம்பரியத்தையோ அல்ல. இவர் ஒரு ட்ரெடிஷன் உண்டாக்கிறார். என்ன? இதுதான் கிரேஸ் அண்ட் ஃபெய்த் ட்ரெடிஷன். எப்படி கிருபையினால விசுவாசத்தை கொண்டு எல்லாம் நடக்கிறதுங்கிறது.
அதை கை கொள்ளுங்கள்ன்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்லா கவனிங்க, எல்லா நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக இருக்குது. எப்படி நற்கிரியைகளில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறீங்க, ஸ்திரப்படுத்தப்படுறீங்க? எப்படி how do you get established in good works? நல்ல கிரியை செய்கிறவர்களாக ஸ்திரப்படுத்தப்படுவது எப்படின்னு சொன்னா அதான் சொல்றாரு அவர். நம்ம அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி நற்கிரியைகள் உங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லியிருக்கு. அப்ப எப்படி ஒரு மனுஷன் நற்கிரியைகளை உடையவனாகிறான்? எப்படி அவனுக்குள்ள நற்கிரியைகள் உண்டாகிறது? அவனுடைய இருதயம் தேற்றப்படும் போது, அவனுக்கு உள்ளத்தில் நித்திய ஆறுதலும் நல் நம்பிக்கையும் தேவனுடைய கிருபையினால் உண்டாகிற போது, கிருபையினாலே உள்ளத்தில் நித்திய நம்பிக்கையும் நல் நம்பிக்கையும் நித்திய ஆறுதலும் உண்டாகிறதாம் உள்ளத்தில். என்ன இந்த நித்திய ஆறுதலும் நல் நம்பிக்கைனா என்ன? இந்த இருதயம் தேற்றப்படுறதுனா என்னன்னா கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார், என்னை பிள்ளையா பார்க்குறார், என்ன பாவியா இல்லை, நான் அவருக்கு சொந்தமானவன், எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த நித்திய ஆறுதல் நல் நம்பிக்கை இருதயம் தேற்றப்படுவதுன்றது தான் இந்த கம்ஃபர்ட். எல்லாரும் இந்த கம்ஃபர்ட் அனுபவிக்கணும். இதுதான் எபிரேயரில் ரெஸ்ட்டுன்னு வாசிக்கிறோம். நம்முடைய ஓய்வுக்குள் நாம் பிரவேசிக்க வேணும். நிறைய பேர் ஓய்வு அடையிறதில்லை, டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. பரிசுத்தம் பத்தாது, அது பத்தாது, இது பத்தாது, ஏசு வந்தால் நான் போவேனா போக மாட்டேனா, இப்படியே தான் இருக்கிறாங்க. தப்பு. இருதயம் தேற்றப்படணும், நல் நம்பிக்கை உண்டாகணும், நித்திய ஆறுதல் உண்டாக வேணும். பிசாசானவன் என்ன பண்ணுறான்? இந்த நித்திய ஆறுதலை நல் நம்பிக்கையை இருதயத்தில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட்டை குலைத்து போட பார்க்குறான். என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணுறான்? உனக்கு பத்தாது பரிசுத்தம், நீ இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும், நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டு உனக்கு இது பத்தாது, உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி நம்முடைய சமாதானத்தை குலைத்து போடுகிறான், நம்முடைய ஆறுதலை கெடுத்து போடுகிறான். இந்த ஆறுதல் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகிறது? நற்கிரியைகள் உண்டாகிறது. நம்ம அந்த கம்ஃபர்ட்டில் வாழுகிற வரைக்கும் கர்த்தர் என்னுடையவர், அவர் என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் எனக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார், அவருடைய பலத்தை கொண்டு நான் வாழுகிறேன், ஆவியானவர் வசனத்தை கொண்டு எனக்குள்ளே நற்கிரியை உண்டாக்குகிறார், நான் நம்பும்போது நற்கிரியைங்கிறது சுலபமானதாயிடுது, பரிசுத்த வாழ்க்கைங்கிறது சுலபமாயிடுது. இல்லை நான் தான் இன்னும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது நற்கிரியைங்கிறது அந்த கிரீசி போலில் ஏறுற விவகாரமாயிடுது. அதை போல் ஒரு கஷ்டம் உலகத்தில் கிடையாது, ரொம்ப கஷ்டமாயிடுது. பிசாசானவன் என்ன பண்ணுறான்? அந்த விதமாக நற்கிரியை ட்ரை பண்ண சொல்கிறான். நமக்கு இருக்கிற அந்த ஆறுதலை கெடுத்து போடுறான். கிருபை எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறதுன்றத எடுத்து போடுகிறான். அப்போ பாருங்க, உண்மையான பரிசுத்தம் எப்படி வருது? வசனத்தின் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்து அதை உண்டு பண்ணுகிறார். சரி, சிலர் சொல்கிறாங்க, இவ்வளோதானாங்க, நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும், நான் விசுவாசத்தா நான் அதன்படி நடந்து கொள்வேன்றீங்க, இவ்வளோதானா? வேத வசனத்தில் சொல்லி இல்லையா தீமையை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லி இருக்குது? ஆமாம், அதெல்லாம் கூட நான் பிரசங்கிக்கிறேன். 1 தீமோத்தேயு திருப்பு 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பார்ப்போம் முடிக்கிறதுக்கு முன்னாடி. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தீமையை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லியிருக்க, அப்போ நான் ஓடணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அப்படி தான் பரிசுத்தம் உண்டாகிறது. கவனிங்க நல்லா. 11ஆம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, சில காரியங்களை பற்றிலாம் பேசிட்டு வர்றாரு, தப்பான காரியங்களை, அதையெல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எனக்கு என்ன பிரச்சனை அந்த காலத்துலன்னா, ஓடுன்னு சொன்னாங்க, நாடுன்றதை சொல்றது விட்டாங்க. ஓடுன்னு விரட்டிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. நானும் ஓடுறேன், ஓடி அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி அங்கேயே தான் வந்துடுறது. ஏன்னா நாட்டமெல்லாம் இது மேலே தான் இருக்குது. எங்கே ஓடுறது? ரிட்ரீட்டுக்கெல்லாம் போய் வாலிபர் முகாமா அது இது வந்து சரிப்படி அனுப்பிடுறான்றாங்க. எங்கள் வீட்லேயே என்ன பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உடனே போய் நல்லா எப்படியோ நல்லானா சரிவேன் அப்படின்ட்டு.
எங்கேயோ எந்த மலைக்காவது போய் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் போயிட்டு யாராவது ஜெபம் பண்ணி என்னமோ ஆகட்டும் எனக்கு அப்படின்னு தான் அனுப்புவாங்க. போயிட்டு அங்கே ஒரு 2-3 நாள் அப்படி இப்படி இன்னொன்று கொஞ்சம் பயந்து போய் வரும். அப்புறம் திருப்பியும் பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். பழைய வாழ்க்கையை தான் ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. டெய்லி ஓடிக்கிட்டே இருக்க முடியாதே. வேதம் வெறும் ஓடுன்னு போதிக்கல பாருங்க. வேதம் ரொம்ப அருமையாக போதிக்குது. வேதம் இதை விட்டு ஓடு, அதை நாடுன்னுது. எதை விட்டு ஓடணும்? தீமையானவளை விட்டு ஓடிட்டு எதை நாடணும்? நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஏன்னா இந்த குணமெல்லாம் விசுவாசம், அன்பு, சாந்த குணம், பொறுமை இதெல்லாம் வாழ்க்கையை இனிமையானதாக, அருமையானதாக, சந்தோஷமுள்ளதாக நாளைக்கு மாற்றும். இதை நாடு. அதெல்லாம் விட்டு ஓடு. ஏன்னா அது உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடும். அதனால் அதை விட்டு ஓடு, இதை நாடு என்று சொல்லுகிறார்கள். என்ன ஓடு ஓடுன்னு தான் சொன்னாங்க. நாடுறதுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை பாருங்க. ஒரு பிள்ளை கிச்சனில் போயிட்டு கத்தி எடுத்துருதுன்னு வைங்க. கத்தி எடுத்துருது, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். கத்தி எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு கை எந்த பக்கம் போகுதுன்னு தெரியும். நமக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ கண்ணில் போட்டு குத்திக்க போகுதுன்னு இப்போ பிடிக்க போவோம். கிட்ட போன உடனே கத்தும் பாருங்க. மைக்கே தேவையில்லை அதுக்கு. 10 வீடு கேட்குற மாதிரி கத்தும். பிடுங்குனீங்கன்னா அது பயங்கர வயலண்ட் ஆகிடும். பிடிச்சி இழுக்க, நம்ம பிடிச்சி இழுக்க ஒன்றும் நடக்காது பாருங்க. பிடுங்கவே முடியாது. அதனால அந்த கத்தி அது போட்டுட்டு வேண்டான்னு போடணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் போய் என்ன பண்ணணும்? உடனே அதுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மோட்டர் கார் ஏதாவது, இந்த மாதிரி விளையாட்டு சாமான் ஏதாவது ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி டர்ன்னு தரையில் ஓட்டி காமிச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணும்? அது பேசாமல் இதை போட்டுட்டு அதுக்கு ஓடி வரும். இல்லைங்களா? இதெல்லாம் லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்கு. இதை போட்டுட்டு அதை தேடிட்டு வரோம். ஏன்? அது இதை விட நல்லா இருக்குது அதுக்கு, இல்லையா? சொன்ன வழங்காது அதுக்கு. பிடுங்கினாலும் இன்னும் ரொம்ப ஃபெரோஷியஸ் ஆகிடும். அதுவும் ரொம்ப முறைச்சிக்கும், அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் பண்ணக்கூடிய ஒரே ஒன்று டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற எதையாவது காமிச்சு இதை போட வைக்கணும். வேத வசனம் அப்படி தான் போதிக்குது. ஓடுன்னு சொல்கிறத வெறும் ஓடுன்னு போதிக்கல. ஏன்னா நம்ம தீமையை விட்டு விலகி ஓடு, அதை மட்டும் எழுதி செவரில் தொங்க விட்டுறது. இதையே பார்த்துட்டு கடை ஓடு ஓடு ஓடுன்னு என்னத்தை ஓடுறது? நாடுன்றதையும் போடணும். எதை நாடு? விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, நீடிய சாந்தத்தை, இந்த நல்ல குணங்கள் எல்லாம் நாடு. இதை நாடும்போது உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்ததாக, அருமையானதாக, சிறந்ததாக மாறும். நாளைக்கு இதை நாடுறதை விட்டுவிட்டு இது பின்னால் ஓடினா வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொல்லும்போது விளங்க ஆரம்பிச்சிருது பாருங்க. இதை விட்டுறான், இதை பிடிச்சிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. இதை விட்டுட்டு அப்போ அதை பிடிக்க முடியுது. இன்னொரு வசனம் பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. நிறைய யூத் மீட்டிங்கில் இது பிரசங்கம். வாலிபர்களுக்கு யூத்ஃபுல்லஸ். நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வதுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. வெறும் ஓடுன்னு சொல்லலை, நாடுன்னு சொல்லுது. அந்த நாடுன்றதுல இத்தனை ஐட்டம் கொடுத்துருக்குது. ஓடுன்றதுல வெறும் சில காரியங்கள் தான் கொடுத்துருக்குது. இந்த ஓடை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணோம், நாடை பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. ஓடுங்கிறத மட்டும் சொல்லிவிடு. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, யூத் ரிட்ரீட்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. உடனே யோசேப்பை எடுத்துக்குவாங்க. யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தானாக்கும். அவன் மனைவி இவனை பாவத்துக்குள்ள ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலாக்கும். அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடனானாக்கும். அதே போல் நீயும் ஓடுவியாக்கும். எவ்வளோ காலமாக கேட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க. நான் கேட்குறேன் உங்களை, அவன் 16-17 வயசு இருக்கும் அவனுக்கு, வாலிபன். இந்த வாலிபனுக்கு ஏன் ஓடினான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் ஓடி இருப்பான்? இது வேணாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓடி இருப்பான்னா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. டென்ஷனாக உட்காந்துருக்காங்க சிலர்லாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, நியாயமாக பேசுங்க. சும்மா அப்படியே சண்டே லுக் வந்துடக்கூடாது. கோயிலுக்குள்ளே வந்துருக்க பரிசுத்தமான லுக்கோட உட்காருவாங்க. நல்லா தான் திங்க் பண்ணுங்களேன். எதுக்கு ஓடி இருப்பாங்க? இது வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓடி இருப்பான்னா
எந்த ஒரு வாலிபனுக்கும் இந்த விதமான நாட்டங்கள் இருக்க தான் செய்யுது. அவன் என்ன நினச்சிருப்பான், நல்ல சேஃப் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல வீட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு உண்டாகிருக்குது. இந்த வாய்ப்பை நல்லா நம்ம பயன்படுத்திக்குவோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் இது நல்ல உதவியாக இருக்கும். இதை நல்லா பயன்படுத்திட்டு வாயை மூடிக்கிட்டு இந்த அம்மாவுடைய வழியிலேயே நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு தான் யோசிப்பான். இவனுக்கும் சில ஆசைகள்லாம் உள்ளே இருக்கும், அந்த திசையில் தான் போக சொல்லும் அந்த ஆசைகள், மனுஷிக ஆசைகள் இல்லையா? அப்படி தான் யோசித்திருப்பான். அப்புறம் ஏன் ஓடணும்? அப்போ ஓடினது இது பிடிக்காம இது வேணான்னு ஓடல. அவன் ஓடினது ஏன் நான் சொல்கிறேன், அவன் சின்ன பையனாக இருக்கும் போதே கடவுள் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு வாலிப வயசுலேயே அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு. அவனுடைய சகோதரர், அவனுடைய பெற்றோர்கள், ஊரே அவனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து வணங்கி கொள்கிற மாதிரியும், இவன் ஒரு பெரிய உன்னதமான நிலைக்கு வரப்போகிறான், ஒரு பெரிய மனுஷனாக போகிறான்ற ஒரு பெரிய தரிசனத்தை, உயர்ந்த லட்சியத்தை கடவுள் கனவாக அவனுக்குள்ள வைத்து விட்டார். அடிமையாக விற்கப்பட்ட போது கூட அவன் கனவு அவனை விட்டு போகலை. அவன் யோசித்து பார்க்குறான், கடவுள் என்ன அப்படி ஆக்க போகிறார், ஒரு உயர்ந்தவனாக என்னை மாற்ற போகிறார். எப்படி ஆக போகிறோன்னு அவனுக்கு தெரியாது. ஒருவேளை எகிப்திய பிரைம் மினிஸ்டர் அவன் நினச்சிருக்க மாட்டான். அவன் என்னமோ ஆக போகிறோம், ஆனால் உயர்ந்தவனாக நம்ம வருவோம். அந்த உயர்ந்தவனாக நம்ம வரப்போகிறோம்னா இப்போ தாழ்ந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, இந்த குப்பையில் போய் இறங்கக்கூடாது. அவ்வளோ உயர்ந்த ஒரு மனுஷனை நான் வாழணும்னா இப்படி ஒரு இழிவான காரியத்தில் நான் போய் இறங்க கூடாது. இது எனக்கு ஏற்றதல்ல. உயர்ந்தவனுக்குரிய காரியத்தை நான் செய்யணும், உண்மையை பேசணும், நல்லதை செய்யணும், சரியா உழைக்கணும், சரியா பண்ணணும். அப்படி பண்ணாதான் உயர்ந்த நிலைக்கு வர முடியும் ஒழிய, கடவுள் எனக்கு வச்சிருக்க அந்த நிலையை அடைய முடியும் ஒழிய, நான் இப்படி பண்ணனா நான் நாசப்படுத்தி கொள்வேன். அந்த லட்சியம் அவனுக்குள்ள கனவாக இருந்ததுனால இதை விட்டு ஓடனான். நாடுவதற்கு ஒன்று இருந்ததுனால இதை விட்டு ஓடுவதற்கு அவனுக்கு வசதியா இருந்தது. ஹலோ, நிறைய வாலிபர்களுக்கு இன்றைக்கு நாடுறதுக்கு எதையும் காமிக்காம விட்டுட்டோம். நாடுறதுக்கு ஒன்றும் காமிக்காம ஓடு ஓடு ஓடுன்னா என்னத்தை வரும், இப்படியே ஓடி போய் திருப்பி இங்கே தான் வருவான். ஏன்னா அப்படியே ஓடி 2 தெரு தாண்டி ஓடனோடனே மனசு இங்கே தான் இருக்குது. சரி அங்கேயே போயிடுவோம் பேசாமன்ட்டு. இப்படியே 2 நாள் ஓடுவான், 3ஆவது நாள் இங்கே தான் நிற்பான். உள்ளத்தில் கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம்ம எப்படி வைக்கணும்னு வச்சிருக்காரு, என்ன நம்ம கொடுத்துருக்கிறாரு, நாம் எப்படி இருக்க வேணும் என்று விரும்புகிறாரெல்லாம் சொல்கிறது தான் வேத வசனம். வேத வசனம் கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மை குறித்து அவர் சொல்கிறார், எரேமியா 29:11 சொல்லியிருக்கார் இல்லையா, உங்களை குறித்த நினைவுகளை நான் அறிவேன், எனக்கு தெரியுன்றாரு. என்ன எண்ணங்களை நான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏது, நீங்கள் விரும்புகிற முடிவை உங்களுக்கு தரும்படியாக நான் நினைச்சு வச்சிருக்கிறேன். நீ என்ன விரும்பிட்டு இருக்கிறியோ, நல்லா வரணும், வாழ்க்கையில் உயர்ந்தவனா வரணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த முடிவை உனக்கு தர்றதுக்காக நான் திட்டம் போட்டு வச்சிட்டு இருக்கேன்றாரு. அந்த எண்ணம் எனக்குள்ள இருக்குது, அந்த எண்ணங்கள் எனக்குள்ள இருக்குது. பாருங்க, ஒரு ஓவியன் வரையும் போது என்ன பண்றான், உள்ள ஒரு பிக்சரை வச்சுட்டு அந்த பிக்சரை தான் வரைஞ்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு உள்ள முதலே பிக்சர் உண்டாயிடுச்சு. உள்ள இல்லாம காகிதத்தில் அதை வரைய முடியாது. உள்ள ஒரு பிக்சர் இருக்குது. கடவுள் அப்படிதான், உள்ளத்துல ஒரு பிக்சரை வச்சுக்கிட்டு இயேசு அனுப்பி நம்ம மீட்டு அவரை நம்முடைய பரிசுத்தமாக்கி ஆவியானவரை கொண்டு வசனத்தை கொண்டு நம்முடைய பரிசுத்தமாகுதலின் வேலையை நமக்குள்ள செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா உள்ளத்துல நம்மை குறித்த ஒரு படத்தை வைத்து கொண்டு நம்மள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அவரு. ஹலோ, நம்மை குறித்த படம் அவருக்குள்ள இருக்குது. நான் இந்த வசனத்தை படிக்கும்போது அவருக்குள்ள இருக்கிற படத்தை என்னால பார்க்க முடிகிறது. அவர் என்ன படத்தை வச்சிருக்கிறார், நான் எப்படி வரணும்னு விரும்புகிறார், நான் எப்படி உயர வேணும் என்று விரும்புகிறார், எப்படி உன்னதமான லட்சியங்களை நான் அடைய வேணும் என்று விரும்புகிறார், நான் எப்படி விளங்க வேண்டும், எப்படி என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதெல்லாம் இதை படிக்கும்போது எனக்கு விளங்குது. அதை என்னுடைய லட்சியமாக கனவாக ஆக்கும்போது அதை விட்டு ஓட சொல்லுது, இதை நாட சொல்லுகிறது. ஓடுறது பிரச்சனை இல்லை, நாடுறது இன்பமாக இருக்கிறது. எதை விட்டு விலகணுமோ ஓடணுமோ அதை விட்டு ஓட ஆரம்பிச்சிடறோம், எதை நாடணுமோ அதை நாட ஆரம்பிச்சிடறோம். நாடுறதுக்கு ஒன்றுத்தையும் கொடுக்காம ஓடு ஓடுன்னா நடக்கவே நடக்காது. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் கர்த்தர் யோசேப்பை மாதிரி தான் அழைச்சிருக்கிறார். அதே காலிங்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே மாதிரி உன்னதமான அழைப்பு தான் எல்லாருக்கும். ஒருவராவது நாசமாக்குறதுக்காக கடவுள் உங்களை பிறக்க வைக்கல, ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறக்கலை நீங்கள் யாரும்.
ஒன்றுமில்லாமல் போகிறதுக்காக இந்த பூமியில் உண்டாகலை. நீங்கள் பிறந்து வாழலை. கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனால் எதிர்காலம் வளமானதாக, ஆசீர்வாதமானதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை, ஆனால் என்றைக்கும் அது கிடையாது. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இந்த லட்சியத்தை உள்ளத்தில் வச்சாதான் இதை விட்டு ஓட சொல்லும். இல்லைன்னா இதைத்தான் நாட சொல்லும், தப்பானது தான் நாட சொல்லும். அப்படி தப்பான வழியில் போகிற வாலியெல்லாம் பாருங்கள், இந்த லட்சியம் கிடையாது உள்ளத்தில். எதுக்காக பிறந்து இருக்கிறோம், எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம், எதுக்கு இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த காலத்தில் நம்ம பிறந்தோன்றதை பற்றி ஒரு எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. போகிறாங்க வர்றாங்க, சினிமா பார்க்குறாங்க, நல்ல சினிமா பாட்டு வழங்குது, கதையெல்லாம் தெரியுது, வாழ்க்கை தான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு சொல்லப்படலை, தெரியல அவங்களுக்கு. என்னத்துக்காக பிறந்தேன், எதுக்காக இங்கே இருக்கிறேன்றது அவங்களுக்கு புரியல. அதனால் கால் இழுக்கிற பக்கம்லாம் போகிறாங்க, இதை நடுறாங்க, அதை நடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அது பின்னால் இதை புரிஞ்சுக்கிட்டா, கடவுள் எதுக்காக அவங்கள உண்டாக்குனான்னு புரிஞ்சுக்கிட்டா, அதை விட்டு ஓடுவீங்க. சமாதானத்தையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், நீடிய சாந்தத்தையும் இதையெல்லாம் நாடுவீங்க. இது உங்களை பெரிய மனிதர்களாக வருங்காலத்தில் ஆக்கும். ஆமென். அப்போ பரிசுத்தம்ங்கிறது அவர் எனக்குள்ள நடப்பிக்கிற ஒன்று. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுனால தான் நான் அதை நாடுறேன், இதை விட்டு ஓடுகிறேன். ஏதோ நான் சில நினைக்கிறாங்க பரிசுத்தம்னா இதை கழட்டிட்டு அதை மாட்டிக்கிறது, இந்த உடையை கழட்டி அந்த உடையை மாட்டுறது, இந்த முடி இப்படி வெட்டி இப்படி வெட்டுறது நிறுத்திட்டு அப்படி வெட்டுறது கிடையாது. பரிசுத்தம் என்றால் ஆவியானவர் எனக்குள்ளே நடப்பிக்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரியை. எத்தனை பேருக்கு இது புரியுது? எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட வார்த்தையை கொண்டு நீர் பேசினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் அது செல்லட்டும் கர்த்தாவே. வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்யட்டும். நீரே எங்கள் பரிசுத்தமானீர், நீர் எங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர். எங்களை குறித்து ஒரு பெரிய லட்சியத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறீர். அதற்காகவே எங்களுக்குள் எங்களுக்குள்ளாகவே தங்கியிருந்து உங்களுடைய வல்லமையான கிரியை வார்த்தையை கொண்டு எங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். இது குறித்த அறிவு, உணர்வு உள்ளங்களில் பெருகட்டும். தீமையானவர்களை விட்டு ஓடி நன்மையானவர்களை நாடக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த உன்னதமான லட்சியத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் நாடட்டும், அது பெரிதாக எண்ணட்டும். எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு அப்பேற்பட்ட உன்னதமான லட்சியத்துக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலையும் அப்படிப்பட்ட காரியத்தை நீர் செய்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். இந்த பாவ உலகத்தில், பாவ சூழ்நிலை மத்தியிலே பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களால் வாழ முடியும். ஏனென்றால் இயேசுவே அவர்களுடைய பரிசுத்தமானார். இயேசு அவருடைய பரிசுத்தமாக இருக்கிறார். இயேசு நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இது அவருடைய விசுவாசமாகட்டும், இது அவருடைய வாழ்க்கையாகட்டும், இது அவருடைய வெற்றியாக கர்த்தாவே உருவெடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மாலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஆசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பாலப்பாக்கத்தின் நிழல் அவரே, படுவாமல் காப்பவர் அவரே.